சங்கீதம் 25:12 வாசிங்களா. நீங்கள் உட்காந்துருங்க. எல்லாரும் சிரிச்சுட்டே உட்கார்றாங்களா? பரவாயில்ல. சங்கீதம் 25:12 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை. ஒரு வழி இருக்குது, ஆனால் அந்த வழியை யார் தான் போதிக்க முடியுமா? கர்த்தர் தான் போதிக்க முடியும். ஆனால் அதை யாருக்கு போதிப்பாராம்? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் யாரா இருந்தாலும் அவனுக்கு ஒரு வழியை போதிப்பார். அந்த வழி பார்வைக்கு இடுக்கமாக இருக்கும், வழி ஒடுக்கமாக இருக்கும், அது குறுகலாக தோன்றும். ஆனால் அதனுடைய பாதை எப்படி தெரியுமா இருக்குமா? அதே சங்கீதம் 25:10 வாசிங்களா. கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமாக இருக்கும். பிரியமானவர்களே, எத்தனை பேருக்கு புரியுது? எழுத்தின்படி பார்த்தீங்கன்னா அது இடுக்கமான வாசல் போல தான் நினைச்சியும் தோற்றம் இருக்கும். அது இடுக்கமான வாசல் தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது அது என்ன இருக்குதா? பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமாக இருக்குமா. கிருபை கிருபை கிருபைன்னு மட்டும் நம்ம நினைச்சிடக்கூடாது. அதனால தான் சங்கீதக்காரன் அழகாக சொல்லியிருக்கிறார், கிருபை மட்டும் இல்லைப்பா, கிருபையோடு கூட சத்தியம் உண்டு. பிரியமானவர்களே, என்ன சத்தியத்தை அவர் போதிப்பார், என்ன சத்தியத்தை அவர் வெளிப்படுத்துவார் அப்படின்னா, நீங்கள் வாசிங்களா 2 கொரிந்தியர் 2:14. ஏற்கனவே நம்ம கடந்த வாரம் பார்த்ததான். கிறிஸ்துவுக்குள் எப்போதும் நம்மை எங்களையும் சொல்லியிருக்காரு, நம்மை வெற்றி சிறக்க பண்ணி என்ன சொல்கிறார் தெரியுமா இந்த வசனத்தை? கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க இதை அவர் செய்கிறார். புரியுதா உங்களுக்கு? வெற்றி நான் சிறக்கல, நான் பலவீனமான மனுஷன். ஆனால் அவர் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் எப்போதும் நம்ம என்ன செய்யலாம்? வெற்றி சிறக்க பண்ண முடியும். பிரியமானவர்களே, இதோடைய வழியில் உள்ள கிருபை சத்தியம் என்ன தெரியுமா? வெற்றி சிறக்க பண்ணிட்டு அதோடு விடுறதில்ல. அவரு எங்களை கொண்டு எல்லா இடங்களையும், அப்படின்னா எல்லா இடங்களையும் நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை அவர் வெளிப்படுத்துவார். எத்தனை பேருக்கு புரியுது? என்ன என்ன என் மேல இருக்கிற என்னுடைய கீழ்ப்படுதலை கொண்டு நம்ம அவருக்கு விசுவாசமா இருக்கிறோம் இல்லையா, அந்த விசுவாசத்தை கொண்டு அவரு ஒரு வாசனை வெளிப்படுத்துவாராம். உங்களுடைய சொந்த பந்தங்கள்ல, நீங்க போற இடங்கள்ல, நீங்க நடக்கிற பாதைகள்ல, உங்களுடைய அலுவலகத்துல, உங்களுடைய வீட்டுல, உங்களுடைய நாத்தனார் வீட்டுல, மைனி வீட்டுல பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்க போய் என்ன செய்ய வேண்டாம், எந்த முயற்சியும், புரியுதா நான் இப்ப சொல்றது உங்களுக்கு? நீங்க எந்த முயற்சியும் வாசனை தானா வரும். பிரியமானவர்களே, அவர் செய்வார். எந்த இடத்துல எவ்வளவு வரணுமோ அந்த இடத்துல அவ்வளவு வரும். பிரியமானவர்களே, புரியுதா உங்களுக்கு? தேவையான அளவு உங்களை கொண்டு. அவங்க நம்மளை பற்றி தப்பாகவே தான் பேசிகிட்டு இருப்பாங்க, நம்மளை குறித்து தவறாக தான் நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் அதை பற்றி என்ன செய்ய வேண்டாம், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை. இப்போ வாசிங்களா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம எப்படி நடக்கணுமா? எபிரேயர் 12:2-3 வாசிங்களா. தமக்கு முன் சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தினுடைய வலது பட்சத்தில் வீற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். 3 பேரை வாசிக்கலாம். இவர் என்ன சொல்றாருன்னா, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் ஒரு சந்தோஷத்தை தேவன் அவருக்கு முன்னால காண்பித்திருக்கிறார். உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த அளித்த சொன்ன வாக்கு தத்தம். பிரியமானவர்களே, இப்ப சொல்லுங்க, அது இல்லாம உங்களுக்கு எவ்வளவு வாக்கு தத்தத்தை கொடுத்திருப்பாரு.
உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை உயர்த்துவேன், உங்களை ஆமாம் இங்கே வாழாக்காமல் தலையாக்குவேன், நீங்கள் கீழாகாமல் ஆமாம் வியாதியை உங்களிலிருந்து என்ன செய்வேன். இதெல்லாம் வாக்கு கொடுத்துருக்கிற ஆண்டவர். இவர் சொல்ற உங்களுக்கு முன்னால் வைத்திருக்கிற இந்த வாக்கு தத்துவம், இந்த சந்தோஷத்தின் பொருட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாதா? அவமானம் வந்து என்ன செய்ய முடியல. ஏசு அப்படி வாழ்ந்தாங்க. உங்களுக்கு முன்னால் இருக்கிற எதிர்காலத்தில் உங்களுக்கு இருக்கிறவங்க பிள்ளைகளுடைய வாழ்வு நீங்களே நினச்சி பாருங்களேன். நீங்களே ஒரு தம்பி உண்டு, அவன் சொல்லுவான், எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமான்னு நான்லாம் நினச்சி கூட ஆமாம் அப்படின்னு சொன்னான். இப்போ கல்யாணமாகி திருமணமாகி மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கிறான். ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்களுக்கு முன்னால் இருக்கிற தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் அப்படியே பார்த்து உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் நினச்சி, புரியுதா நான் பேசுகிறது? இயேசுவனர் அப்படி வாழ்ந்தாராம். வலது பட்சத்தில் வீட்டில் இருக்கிறத அவர் நினச்சி கொள்ளை பொருளாய் ஆத்துமக்களை தருவார் என்று அவர் எண்ணி சிலுவையை சகித்தார். அவமானத்தை என்னோட பிரியமானவர்களே, உங்களுக்கு கொடுத்துக்கிற வாக்கு தத்துவம் உண்டு. உங்களை சிறந்திருக்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வாக்கு தத்துவம் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தான் பிரியமானவர்களே. நீங்கள் அதை நினச்சி ஆமாம் உங்களுடைய ஆத்துமாக்களில் இழைப்புள்ளவர்களாக நீங்கள் சோர்ந்து 3 வாசிங்க 12:3. ஆகையால் இழைப்புள்ளவர்களாய் நீங்கள் சோர்ந்து போகவே கூடாது பிரியமானவர்களே. அதுக்காக தான் அவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பலன் எல்லாமே இருந்திருப்பாங்க. பலத்தின் மேலே ஆமாம் பலன் உள்ளவனுக்கு தான் அவர் திரும்ப திரும்ப பலன் கொடுக்கிறார் பிரியமானவர்களே. அவர்கள் வெளிச்சத்தின் மேலே வெளிச்சம் பெற்று, கிருபையின் மேலே கிருபை பெற்று, பலத்தின் மேலே பலத்தை பெற்று சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்பட முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன், உங்களுக்கு முன்னால் வச்சிருக்கிற வாக்கு தத்துவத்தை நீங்கள் நினச்சி பாருங்களேன். கடந்து வந்த பாதையை பாருங்களா. உங்களுக்கு வாக்கு கொடுத்தா ஒருபோது அதை மீற மாட்டார். வாசிங்க சங்கீதம் 89:34. அடிக்கடி எடுக்கிற வசனம். நானே வாசிலவா? என் உடன்படிக்கை 89:34. என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்ற மாட்டால் பிரியமானவர்களே. உங்களை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரா? ஒருபோதும் அது மாறாது. அது நிச்சயமாய் நடக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அந்த எதிர்காலத்தில் நீங்கள் சிறந்திருக்க போகிற சந்தோஷத்தின் பொருட்டு, உங்களுடைய வாழ்வு நித்திய ஜீவன் இப்படி நீங்கள் அப்படி ஒன்று வச்சு அது நிமித்தம் இப்போ வர்ற போராட்டம். அப்பமா நினச்சிட்டு போட்டோம். நம்மளை கேவலமாக பேசுனா பேசிட்டு போட்டோம். நீங்கள் நீதிமன்றம் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை பிரியமானவர்களே. இதான் சத்தியம். நான் பேசாமல் கீழ்ப்படிந்து நடந்தா என்னிலிருந்து என்ன வெளிப்படுமா? அறிவின் வாசனை வெளிப்படும் பிரியமானவர்களே. அது நீங்கள் செய்ய வேண்டாம். நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நடந்தால் போதும். நீங்கள் விசுவாசித்து வாழ்ந்தால் போதும். அதை நடப்பிக்கிறவர். வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசித்து முடிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எடுத்துட்டீங்களா? கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு தேவன் சங்கீதக்காக தேவனை சோதரிப்போம்.